அடர்த்தியார். நான் ஃபாதர் கிட்ட சொன்னேன், நான் ஒரு சங்கல்பம் வைத்திருக்கிறேன். இந்த முழுமையான விவிலியத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக முழுமையாக வாசித்து முடிப்பேன். நீங்க ஏன் கை தட்டுறீங்க தெரியுமா? அது பெரிய சாதனை. ஆனா பைபிள் வாசிக்கிறது நம்ம கடமை தானே. அது என்ன பெரிய பெரிய சாதனை என்ன இருக்குன்னா வாசிக்கிறது. அது வாசிக்கிறோம் அப்படின்னாலே கை தட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா வாசிக்கிறது. நமக்காக ஃபாதர் வாசிப்பார். எப்போ? அதே நம்ம முழுசா கேட்கறது இல்ல. இவ்வளோ நேரமா ஒரு வசனத்தை எடுத்து சொல்லணுமா? ஷார்ட்டா ஏதாவது வசனம் இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லி பூசை டக்குன்னு முடிக்க வேண்டாமா? பிரியாணி பண்ண வேண்டாமா வீட்டுல? ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவோ வேலை இருக்கும். லைஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட். வாழ்க்கையே கொண்டாடுவதற்கு போதுமானது. அதற்கு என்று ஒரு நாளை பார்க்காதீர்கள். சண்டே தான் பைபிளை படிக்க வேண்டும் என்று கிடையாது. அதற்கு என்று ஒரு நாள் கிடையாது. அன்றாடம் வாசிக்கலாம். எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ வாசிக்கலாம். ஏனென்றால் வாழ்க்கையை போல் நாம் கொண்டாடுவதற்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய பொக்கிஷம் விவிலியம். இந்த விவிலியத்தை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் 2 காரணத்துக்காக நான் சொல்றேன். ஒன்னு ஃபெய்த், இன்னொன்னு ட்ரூத். ஒன்று நம்பிக்கை, ஒன்று சத்தியம். இந்த 2 இருக்கு இல்லையா? இதில் எங்கே நாம் ஜெயிக்கிறோம் என்றால், மதனா 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லையா? அந்த மக்களுக்கானது மட்டுமா? இல்லை. இது இந்த காலம் அல்ல. நீங்கள் எல்லாம் நம்புகிறீர்களே, கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் நாம் எல்லோருக்குமான ஒரு பொதுமறை நூலாக இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை வாசிப்பதற்கு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற கொள்கையிலே பிடிப்பாக இருப்பவள் நான். ஏனென்றால் விசுவாசத்தை கடந்து இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பேர் உண்மைகளை, வாழ்க்கையின் ரகசியங்களை நான் வாசிக்கின்ற பொழுது மெய் சிலிர்த்து போகிறேன். இது மதம் பரப்புவதற்கான பேச்சே கிடையாது.